ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு சரி அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாக தான்ப்பா இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு, என்னத்துக்குப்பா குழம்புற? ஒன்றுத்துக்கும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலை இல்லாட்டினா இன்னொரு வேலை ட்ரை பண்ணிக்கிறது. நம்ம இத்தனை நாளாக அவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டா இருந்தோம். ட்ரை பண்ணி பாரு, எல்லாம் ஒரு முயற்சி தானே. எப்படி சொல்கிறது, கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டினா இன்னொரு இடத்துல நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதானே தவிர இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீ அதெல்லாம் போட்டு குழம்பிக்கிட்டு என்னடா இது அப்பா அழைச்சிட்டு போயிட்டு நம்ம இங்கே கிடைக்கல அப்படின்லாம் நீ நினைக்காத. ஒரு முயற்சி, ஏதோ ஒரு நம்ம ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை ட்ரை பண்ணோம். ஏதோ ஒரு நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். சரி சரிப்பா, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலப்பா. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, உங்ககிட்ட அவங்கள்ட்ட எல்லாம் போய் உதவி கேட்க வச்சுட்டோம். உங்களை நான் நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்றுப்பா. நான் என்ன நினச்சேன், பெரியப்பா பசங்க மாதிரி ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்கும், நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னார், என்றைக்குமே நம்ம நினைக்கிறது நடந்துட்டுனா உலகத்தில் என்னப்பா இருக்குது? நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், இது நடக்கும் அது நடக்கணும்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் அதெல்லாமா நடந்துகிட்டு இருக்கு சொல்லு. நம்ம நினைப்போம், ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம், அது நடக்காது. அதுக்கு மாறான விஷயம்தான் வாழ்க்கையில் நடக்கும். எதையுமே நம்ம எதிர்பார்க்கிறத விட நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையை நீ நகர்த்த கற்றுக்க. இது நடக்கும் அது நடக்கும், இது செய்வாங்க அது செய்வாங்கன்னு நீ நினைக்காத. ட்ரை பண்ணுறோம், கிடைச்சா நம்மளுக்கு ஒரு நல்லது தான் அப்படின்னு சொன்னார். சரி நீ போய் படு, இந்த நேரத்துலலாம் முழிச்சிக்கிட்டு இருக்காத, உடம்பு அப்புறம் முடியாமல் போயிடும். ஏற்கனவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கும் அசதியாக. சாப்பிட்டல்ல நல்லா அப்படின்னு சொன்னதுக்கு, சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னத்த நீ சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரெட்டு ஜாமெல்லாம் இருக்குது, எடுத்து வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போனேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் மனசுக்குள்ளே தோணுச்சு. இந்த நேரத்துலையும் நமக்கு ஆறுதலாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரே. அதாவது பையன் வேலை பார்க்கலன்னு சில பேர் அப்பா திட்டினா கூட நம்மளுக்கு சரி ஒரு வைராக்கியம் வரும். இவர் இது மாதிரி எல்லாருமே முக்கால்வாசி பேர் இவ்வளோது நான் காசு செலவு பண்ணேன், இவ்வளோது நான் படிக்க வச்சேன், என்னோட வறுமையிலையும் உன்னை படிக்க வச்சேனே, இப்படி வேலை பார்க்காம வீட்டில் இருக்கிறியேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க தான். ஆனால் எங்கள் அப்பா மட்டும்தான் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், லோனு அது இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பையன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் 2 வார்த்தை என்னை திட்டிருந்தா கூட சரி நம்ம அப்பா திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் இதாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் இவர் இது மாதிரி நம்மளை திட்டாமல் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு ரொம்ப அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியலையோ, ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்க முடியலையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் போய் படுத்துட்டேன். மறுநாள் காலையில் அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குப்பா, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, நீ வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அப்பாவோட வண்டி கிடந்துச்சு. அப்பா ஒரு பழைய வண்டி வச்சுருந்தாரு. அப்பா சைக்கிளில் வேலைக்கு போயிட்டாரு. அந்த வண்டியை எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் போனோம். போயிட்டு அங்கே கடத்தரில் பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம். அம்மா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் இல்லாததெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஓரமாக கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் இது மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வந்ததா எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, "என்ன எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எவ்வளோ பெரிய பையன் இருக்கானா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் அம்மா, எனக்கு தான் ஓரளவு ஸ்கூல் முடித்து ஓரளவு காலேஜ் போகிறப்பயே தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களேடி அப்படின்னு எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அது இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னதுக்கு, அப்பாவுக்கு உடம்பு முடியலடி அதனால தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை உனக்கு தான் தெரியும்ல, எங்கள் அண்ணனும் அண்ணியும் எங்கள் அப்பா சரியாக பார்த்துக்கல. எங்கள் வீட்டில் நானும் அண்ணனும் மட்டும்தான். அம்மா தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இறந்துட்டாங்க. அப்பா தான் எங்களை வேலை பார்த்து எல்லாம் பண்ணி வளர்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இப்போ வந்து என் குடும்ப சூழ்நிலை சரியில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாரு. ஏன்னா அண்ணன் வந்து வீடு, நிலம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். அவன் வந்து ஒன்று கூட எனக்கு பணம் எதுவுமே கொடுக்கல. நகை கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நகை கூட அம்மாவோட நகை. அப்புறம் வந்து நான் சம்பாரித்து வேலை பார்த்தப்போ சேர்த்த நகை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அதனால் அவன் எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டான். அதனால் வந்து அப்பாவும் வந்து ஒன்றும் கேட்கல அப்போதைக்கு. ஏன்னா அவர் வந்து பையனுக்காக பேசாமல் இருந்துட்டார். இப்போ வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் அவன் பார்க்காம வந்து அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் என் வீட்டுக்காரர் வந்து நீ எதுக்கு பார்க்குற அப்படி இப்படின்ட்டு என்ன திட்டினாரு. நானும் ஒரு 2-3 வருஷம் வந்து அப்பாவுக்கு மெடிக்கல் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இவருக்கு தெரியாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. ஒரு மாதிரி மனசே கவலையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. எனக்கே அதை கேட்குறப்ப ரொம்ப ஒரு கவலையாக இருந்துச்சு. ஒரு பெத்த அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அண்ணன் மேலேயும் தவறு இருக்குல்ல, என்ன பண்ணுறது சொல்லு. உனக்கு ஏதாச்சும் நிலத்துல இவ்வளோ நிலத்துல கொஞ்சம் எழுதி வச்சுருந்துருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பங்குக்குனாச்சும் ஏதாச்சும் காசு கொடுத்துருக்கணும். அவர் வந்து எதுவும் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவும் பார்க்காம இருந்தால் அப்புறம் உன் புருஷன் என்ன பண்ணுவார் சொல்லு. அவர் என்ன தெரிந்தாலும் வெளிலேருந்து வந்தவர் தானே. உங்கள் அண்ணனுக்குள்ளே தோணணும், இது மாதிரி வந்து நம்ம தங்கச்சி வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் தான் நம்ம ஒன்றும் நகையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு போடலையே, அதனால் நம்ம வந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.